ஹே அன்னியாங்கர்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு டேயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். லவ் மீ டச் மீ. அண்ட் என்னடா பர்த்டேக்கும் போடாமல் நியூ இயருக்கும் போடாமல் இப்போ வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்கல்ல, அது நல்லாவே தெரியுது. ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து நான் இன்றைக்கி போட்டுறேன்டா. ஸோ ரொம்ப லேட்டாக போடுறேன். என்னையெல்லாம் டே பாய்ஸ்னு சொன்னால் காரி துப்பணும், அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினச்சா. ஏன்னா டைமே கிடைக்கலையா. நான் டிசம்பர் ஸ்டார்டிங்லே எண்டிங்லேயே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நியூ இயர் செலிப்ரேஷன் அந்த மாதிரி சம்திங் போயிடுச்சு. ஃபோனே தொட முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். டைம் கிடைக்கும் போது அதான் நேற்று லைவ் வந்திருந்தேன். அண்டு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, போஸ்ட்டில் போட்டிருக்கேன். அண்டு நான் சொல்லிட்டு தான் லைவே வந்தேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா டேங்க்கு பர்த்டே நான் முன்னாடியே விஷ் பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் அந்த ஒன் ஷாட்டே போட்டிருந்தா. யாரும் கோவப்படாதீங்க. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஸோ நிறைய பேர் சாட் பண்ணுறீங்க. ஸோ 400 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குடா. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஸோ நானும் டைம் இருக்கும்போது கம்யூனிகேட்டில் இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, டைம் இருக்கும்போது மட்டும் தானே போட முடியும். நானும் ஓவராக பேசுகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம், ஓகேவாடா? இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் கரோ. அண்ட் ஹெட்ஃபோன் வார்னிங், ஓகேவாடா? டேய் மயிறு, எதுக்கிட்ட இப்போ டென்ஷனாக இருக்க? இல்லை மச்சான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ தெரியல. டேய், எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். உன்னோட பர்த்டே அது தெரியுதுடா. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. போன வாட்டி பண்ண மாதிரி ஏதாச்சும் பண்ணிட போகிறான்ட்டு. இல்லைடா, அது போன டைம் என்ன பண்ணா, அதான்டா அது ரோலெக்ஸ் வாட்ச் அதை கொண்டு நீட்டினா. நான் வேறு பயந்துட்டேன். அதெல்லாம் எப்படிடா, அது பார்க்கும்போதே எனக்கு அழுவிடுது. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நானே வேண்டாம், தேங்க்ஸ், ஸ்டாப் பண்ணு. எனக்கு தெரியும்டா நீ இதை சொன்னால் கோவப்படுவ, அதெல்லாம் வாங்கிக்கலன்னு. அவள் ஆசையாக கொண்டு வந்தா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதான் தெரியுதுல்ல, ஒரு வாரமாக கோச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் சேர்ந்துட்டீங்களே. டேய், அவளை நல்லா பார்த்துக்கணும்டா. ஆனால் அவள் ஒரு ஹை கிளாஸ், நான் மிடில் கிளாஸ். எப்படி செட் ஆகும்? நானும் சொல்லி பார்த்துட்டேன். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஏஜ் டிஃப்ரெண்ட் ரொம்பவே அதிகம்டா. டேய் மச்சான், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, அதெல்லாம் செட் ஆகும். இல்லை மச்சான், இப்போவே எனக்கு 30 வயசு ஆகுது. ஆனால் அவளுக்கு இப்போ தான் 18. நானும் சொல்லி பார்த்தேன். டேய், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அகைன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒயினை ஹர்ட் பண்ணாதடா. எனக்கு தோணுதுடா, சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறா. ஆனால் எனக்கு 10th படிக்கும்போது தான் ப்ரப்போஸ் பண்ணா. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவள் என்னையே பார்த்துட்டு என் பின்னாடியே சுற்றிட்டே இருந்தா. என்னால் முடியலடா. நானும் அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். ஆனால் மயிலா இருக்குது தெரியுமா, அவன் அப்பனை நினச்சதான் எங்கள் 2 பேரையும் பிரிச்சிருவான்னு ரொம்பவே பயமாக இருக்குது. டேய், அதெல்லாம் விட்டுறா, பார்த்துக்கலாம். நீ இப்படியே சொல்லிட்டு இரு. கடைசியில் அவள் என்னை விட்டு போனானா நான் என்ன பண்ணுறது? வீட்லேயும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் முடியலடா. எனக்கு இந்த லைஃப் பிடிக்கவே இல்லை. பிறந்தா பணக்காரனாக பிறந்திருக்கணும். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் வெறுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் ஒயன் அப்படி இல்லைல்ல. இல்லைடா, ஒயன் வேறு மாதிரி. அவள் தேவதைடா. அவள் ஒரு ஏஞ்சல், யாருக்கும் கிடைக்காத ஏஞ்சல் எனக்கு கிடைச்சிருக்கு. என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என்ன 3 வருஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. என் லைஃப்பில் இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒயனை இந்த 3 வருஷமாக லவ் பண்ணுற டைமில் தான் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது.
அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆனேன். எனக்கு ஒழுங்கான ஜாப் கிடச்சிது, என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் அவள் அளவுக்கு டேய், அவள் வேற, நீ வேற, அதை புரிஞ்சுக்கோ. ஆனால் பணத்தை வச்சு நீ எதையும் பண்ணிடாத, புரியுதா? போன டைம் அவள் கொடுத்த கிஃப்டே நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. ரொம்ப கஷ்டப்பட்டா, என்கிட்ட சொல்லி அழுதா. சரி மச்சான், சரி, நான் எதுவும் பேசல உன் தங்கச்சே அப்படின்ட்டு கோவமாகவே திரும்பிட்டு போகிறான். அப்போ ஜிமின், டேய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, அவள் ஏதோ gift வச்சிருக்காளாம், உன்னை வீட்டு போய் பார்க்கட்டான். என்னடா சொல்கிற? ஆமாம், ஆல்ரெடி சொல்லிட்டா. அவள் போன டைம் நேரில் வந்து ஏதோ பண்ணாலாமே, நீ அதை தான் வேணான்னு சொல்லிட்டியா? அதான் தெரியுதே. ஸோ வீட்டில் வச்சிருக்காளாம், உனக்கு எந்த செலிப்ரேஷனும் கிடையாது, மூட்டு கிளம்பு, நீ ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே தேங்காய் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்றான். ஸோ அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவன் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே, ஆனால் பயமாக இருக்குது. அவள் ஏதாச்சும் பண்ணி நான் ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணி எப்போ பார்த்தாலும் காஸ்ட்லியா எதை பார்த்தாலும். ஆனால் என்னால் அவளுக்கு எதுவும் வாங்க முடியல. ஆனால் இந்த 3 வருஷமாக அவளுக்காக ஒரு டைமண்ட் ரிங், வெட்டிங் ரிங் அது வாங்கி வச்சுருக்கேன். அதை கொடுத்தாச்சு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். ஆமாம்ல, காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால, அப்படின்னா எந்த ரிங்கை கொடுத்து அவளுக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலாம். அவள் எனக்கு கிஃப்ட்டு தர போகிறதில்ல, அவளோட கிஃப்டே நான் தான் அப்படின்ட்டு அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். இப்போ அவன் வீட்டுக்கு தான் ரீச் ஆகிருப்பான். ஸோ இப்போ அவன் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பான், கம்பெனி கொடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் தான். ஸோ அப்படியே உள்ளே போகிறான். அப்படியே லைட்லாம் ஆஃபில் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு லைட்டை ஆன் பண்ணுறான். எப்பவும் போல தான் நார்மலாக வீடு இருக்குது. என்ன இது, நான் ஏதோ பயங்கரமாக பண்ணி வச்சிருப்பா. எனக்கு இன்றைக்கி பர்த்டே, ஒரு விஷ் கூட பண்ணல. 12 மணி ஆச்சு, ஆனால் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. போன டைம் பண்ண மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமலே போயிட்டாளா? ஆனால் ஜிமின் தானே சொன்னான் அவள் எனக்காக எதுவும் வச்சுருக்கா அப்படின்ட்டு உள்ளே போய் தேடுறான். சின்ன சின்ன பாக்ஸா, அது 2 ரூம் தான் இருக்கும். ஸோ ஒரு ஹால், ஒரு கிச்சன், அந்த மாதிரி அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி தான். ஸோ கிச்சன் எல்லாமே போய் தேடுறான், ஒரு ரூம்லேயும் போய் தேடுறான். ஆனால் நான் என் ரூமில் தேடலை அப்படின்ட்டு இப்போது அவன் ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எப்படியே தேடி லைட்டை ஆன் பண்ணிடுறான். அவனுக்கு அப்படியே ஷாக்கு. தெரியும் இவன் இது தான் பண்ணுவாண்டு. அதான் எங்கே கிஃப்டை காணோன்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு 6 அடியில். நான் எப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறது? உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஏதாச்சும் தங்க சிலை அந்த மாதிரி வச்சிருப்பாளா? ஆனால் என்ன இது, ஃபுல்லாக ரெட் கலரில் அப்படியே கிஃப்ட் ரேப். என்னடி பண்ணி வச்சுருக்க? ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கல்ல, என்னை வச்சு செய்கிறல்ல? ஆமாம்ல, நல்லா வச்சு செய்கிற. ஆனால் இப்போ இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் ஏதாச்சும் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? நான் நார்மலாக ஒரு ஃப்ளவர் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் இவன் ஏதாச்சும் பண்ணுவாளே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அப்படியே பார்த்துட்டு, ஏய் ஒயன், ஹாப்பி பர்த்டே தயாங்கா அப்படின்ட்டு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி கிஃப்ட்டுன்ன, நீ கிஃப்ட்டுக்குள்ளே இருக்க? கிஃப்ட்டுக்குள்ளையா? நீ என்னை ஃபுல்லாக பார்க்கலையா அப்படின்ட்டு இப்போ தான் அவன் நோட் பண்ணுறான். நீங்கள் மை நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்குது. ஏய் என்ன இது கழுதில்? அதுவா? உனக்கு எதுவும் புரியலையா? உன்னோட கிஃப்டே நான் தான். இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ எப்பவும் கேட்பல்ல, எப்படி ஓகே சொல்லுவ? உனக்கு 18 வயசு ஆச்சு, அதுக்காகத்தான். ஏய் நிஜமாக சொல்கிறியா? ஆமாம், நான் பெரிய பொண்ணு தானே, எனக்கு 18 வயசு ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன? உனக்கு இஷ்டம்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ரெடி தான். ஐம் ஆல்வேஸ் ரெடி. எப்போவுமே உனக்காக நான் இருக்கேன். அப்படின்னா
கிஃப்ட்டை பிரிச்சிடலாமாடி? ஆமாம், பிரிச்சிடலாம். ஓகேடி அப்படின்ட்டு அவன் கையெடுத்து உங்கள் கழுத்தில் அந்த ரிப்பன் மாதிரி கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த போ ஷேப்பில். ஸோ அப்படியே தான் அப்படியே வந்து கலட்டிடுறான். அப்படியே உங்களை பார்த்து அப்படியே நல்லா தூக்கி அவன் இடுப்பில் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே டபுள் சைட் போட்டு உட்காந்துக்கிறீங்க. தயா, என்ன என்ன நீ சடனாக இப்படி வச்சுட்ட? ஏய், அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு லவ் பண்ண சொன்னேன், இப்போ டச் பண்ண சொல்கிற. அப்போ என்னடி? அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாப்பா பெற்றுக்கலாம். அப்போது கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்படியா? ஆனால் நம்ம கல்ச்சர் படி கல்யாணம் பண்ணிக்காம இது பண்ணுறது தப்பு இல்லை? ஆமாம் தயம், நீ தானே சொன்ன அந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு. ஆனால் என் கிளாஸில் எல்லாருமே எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்களே. குழந்த மாதிரி இருக்கடி. தயம், அப்படி சொல்லாத, நான் குழந்தை கிடையாது. சரி, ஓகேடி, நீ குழந்தை கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸை எடுக்கிறான். என்ன எடுக்கிற? ஏண்டா, என்ன இது? ஓப்பன் பண்ணுடி, ஓப்பன் பண்ணி பாரு, அப்போவே புரியும். அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. டைமண்டா, இது எப்படி வாங்கின? ஏய், உனக்காக எல்லாமே பண்ணுவேன்டி, நான் வாங்கினேன் என்னோட சேலரியில். ஆனால் நான் இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? சேவிங்ஸில் போட்டிருக்கலாம்ல, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு உதவும் இல்லை. ஏய், நாடி பண்ணுற? உனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியாக பிடிக்கும்டி, அதான் வாங்கினேன். யாரும் சொன்னா காஸ்ட்லியாக பிடிக்கும்னு? எனக்கு காஸ்ட்லியாக எதுவுமே பிடிக்காது. சின்னதாக நார்மலாக ஒரு சில்வரில் ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தாலே எனக்கு ஓகே தான். நீ கோல்டில் பண்ணி கொடுத்தாலே நான் உன்னை திட்டலான்னு இருந்தேன். என்ன பண்ணி வச்சிருக்க? டயமண்ட் அண்ட் பிளாட்டினம். ஏன் தாயா இந்த மாதிரி பண்ணுற? நீ ரொம்ப ஒர்க் பண்ணியா ஓவர் டைம்? அதான் இந்த கொஞ்ச நாளாக இந்த 6 மந்த்தை நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தியா? நைட் டைம்லேயே ஒர்க் பண்ணியிருக்கல, ஓவர் டைம் பண்ணதால. ஏய் இல்லடி, அது ப்ராஜெக்ட், என்னோட ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. உனக்கே தெரியும்ல, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? என்னோடய சிஸ்டமில் நிறைய ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஆப்லாம் ரிலீஸ் பண்ணும், அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாண்டி. இது உனக்காக வாங்கினது. நாளைக்கு உன் அப்பன் கேட்டுறக்கூடாதுல்ல, என் பொண்ணுக்கு ஒரு டைமண்டில் கூட ரிங்கு வாங்க துப்பு இல்லை. அதுக்காக தான் வாங்கினியா? அப்படி இல்லடி, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும்ல. ஆனால் அன்னைக்கு ஏன்? ஏய், நீ அதை பற்றி பேசாத. போன டைம் அதை மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதா? ஆனால் ரோலெக்ஸ் வாட்ச்லாம் ஓவர்டி, அதெல்லாம் செட் ஆகாது. நான் வெளில போட்டு போனேன்னா 4 பேர் என்னை பார்ப்பாங்க. அதுக்காக? ஏய், அதெல்லாம் இல்லடி, அது சொன்னால் புரியாது. நீ பணக்கார வீட்டு பொண்ணு, நல்லா பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கூட இது என்னோடது கிடையாது, கம்பெனியோடது. நமக்குன்னு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கார். காரா? எனக்கு பைக் போதும், அந்த புல்லட் அது போதும். தயங்கா, ரொம்ப ஓவராக யோசிக்காத, உன்னை நீயே ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத. இதெல்லாம் வேணும்னு சொல்லி உன்னை லவ் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ மட்டும்தான், எனக்கு நீ மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். சின்ன ஒரு குடிசையில் இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். அங்கே நீ என் கூட இருப்பல்ல, அது போதும். எனக்கு பெருசாக எதுவுமே வேண்டாம். லைஃப் லாங் நீ எனக்கு மட்டும் வேணும். ஏய், உண்மையாடி நான் மட்டும் போதுமா? ஆனால் எப்படிடி, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. ஆமாம், ஆனால் எதிர்பார்ப்புகள் இருக்குதா? அதை நீ பண்ணணும்ல. என்னடி பண்ணும்? அதான் நான் கேட்டேனே. சரிடி, சரி, இப்போ என்ன?
அப்போது கோவமாக இருக்கேன். அப்படியே நீ என்னை லேப்பில் உட்கார வைக்கையும் நான் என்னென்னமோ நினச்சேன். ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் மாட்டேயாங்க? ஏய் நடி கேட்குற? ஆமாம்ல, ஒரு வேளை உள்ளே போயிட்டா உனக்கு ஃப்யூஸ் போயிடுமா என்ன? ஏய் என்ன? ஆ, உள்ளே போயிட்டா நீ கத்தாமல் இருந்தா சரிதான். என்னால் முடியல, என்னை விட்டுருங்க, வலிக்குது அப்படின்னு கத்தாமல் இருந்தா நான் நல்லா பண்ணுவேன். இல்லைனா வச்சுக்கோவேன், தாறுமாறா பண்ணுவேன்டி. பார்க்கலாண்டி. ஹோ, பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நாளாக இழுத்துட்டே இருக்க. ஏய் பொண்டாட்டி, நீ வர ரொம்ப ஒரு மார்க்கமாக பண்ணுற. அதுக்கு முன்னாடி இந்த ரிங்கை போட்டுக்கோ அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு ரிங்கை போட்டு விட்றான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறீங்க. தயம், நீ மட்டும் போட்டால் போதுமா என்ன? இந்தா அப்படின்ட்டு உங்கள் கையில் ஒரு ரிங் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி தான், ஆனால் அதுவே ரொம்ப காஸ்ட்லி தான். அதை எடுத்து போட்டு விட்றீங்க. ஸோ அவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? கத்தக்கூடாது. கத்தக்கூடாதுன்னா இப்போ தான் கேட்டு என்னை டீஸ் பண்ணல, உள்ள போனால் ஃபியூஸ் போகாதான்னு. நீ எங்கே இருந்தாலும் உன்னை ஃபோன்லேருந்து எங்கேருந்து வீடியோ காலில் இருந்து பார்த்தா கூட எனக்கு நட்டுட்டு நிற்கும். ஆனால் தயம் ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்கு? புரியுதில்ல நீ எப்படி இருக்க, எனக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பண்ணலாமாடி பொண்டாட்டி? அது தயங்க, அது தயங்க. ஏய் இப்போ தான் என்ன கலாய்ச்ச. சும்மா இருந்தால் ஒரு ஆம்பளைய ஒசு பேத்தி விட்டு எப்பண்ணா சும்மா குழந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே கட்டியில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க என்ன பண்ண போகிறான்ட்டு. ஐயோ, நான் வேற ஓவராக பேசிட்டேன். இவன் பார்க்க முரட மாதிரி இருக்கான். புலி பாஞ்சிருமோ, ஒராண்டி வச்சிருவானோ? அப்போ நாளைக்கு சோலை முடிஞ்சு ஒருவேளை அப்பா பார்த்துட்டேன்னா என்னை கொன்னே போடுவாரே. ஆனால் நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாருல்ல. ஆனால் இவன் என்ன தயா, நீ என்ன பண்ணுற? ஏய், உன் காலத்தில் கிஃப்ட் ரேப் பண்ணிட்டு எனக்கு நான் தான் உன்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டேன்ல, அது அது ஓகே தான். ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது. நான் கூட இருக்கடி, உனக்கு என்ன பயம்? அதுதானே பயமே. நான் வேற உசுப்பேற்றி விட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் எச்சி முழுங்கிட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஷர்ட் அப்படியே கலட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஸ்டன்னாகி. என்னடி மேலே பார்த்ததுக்கே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குற? பார்த்து கண்ணு கீழே விழுந்துற போது. அது அது ஒன்றும் இல்லை. சரி பாரு, உன்னோடது தான், தப்பு கிடையாது. நீ தான் என் பொண்டாட்டியாச்சே. பொண்டாட்டியா? ஆமாடி, அதான் ரிங்கு மாற்றிக்கிட்டோம்ல. ஆமாம்ல, அப்போ இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆகுது இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுற? ஏய், ஆனால் நல்லா இருக்குடி, அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி. ஆனால் எனக்கு கிடைச்ச விட கோழி நீ அப்படின்ட்டு உங்கள் மேலே அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இந்த சீன் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கலாம். என்ன தயம்? ஏய் என்னடி, ஆனால் நல்லா இருக்குல்ல. ஆனால் அகைன் ட்ரை பண்ணணும். ஆனால் உன்னைச்சு எனக்கு பாவமாக இருக்குது. நீ குழந்த ஆல்ரெடி செம்மையாக அழுதுட்ட, இதுக்கப்புறம் வேண்டாம் என்ன? ஐயோ, நீ இவ்வளோ சாஃப்டா? அதெல்லாம் கிடையாது, வாட்டின்னு விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பண்ணுவேன், தரமாக பண்ணுவேன். ஆனால் டயாங்கா, நீ எதுவும் யூஸ் பண்ணலை. ஏய் ஆமாண்டி, எதுவும் அவசரத்தில். ஒருவேளை பாப்பா வந்துருச்சுன்னா? அதான் நான் இருக்கேன்ல, உன் புருஷன். அப்படியே அப்பா வீட்டிலேருந்து இங்கே எகிரி குஜ்ஜி வந்துரு, நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாண்டி. ஓடி போய் என்ன பண்ணுறது? என் அப்பங்கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, நம்ம 2 பேரையும் கண்டுபிடிச்சிடுவார். ஆமாம்ல, கண்டுபிடிச்சிருவான்.
அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி தயங்குறான். என்னடா? இல்லடி, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்போ வேற இல்லைடா, நீ ஏன் ஒன்று நீ இல்லாமல் நான் எப்படி? உனக்கு ஏதாச்சும் ஆனால் நானும் உன் கூட வந்துடுவேன். பைத்தியம் மாதிரி பேசாத. அப்படிதான் எனக்கு ஏதாச்சும் ஆனால் நீ சும்மா இருப்பியா? கோவம் வருதில்ல, அது மாதிரி தான் எனக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஏதோ சவுண்டாக இருக்குது. என்ன தயம் சத்தமாக இருக்குது? நீ டோரை லாக் பண்ணி தானே வந்த? ஏதோ நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு? அப்படிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் யாருமே இல்லடி. மஜா, ஜிமின், ஜங்கு 2 பேரும் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள தாண்டி யாரும் வர மாட்டாங்க. ஆனால் அவங்க குரல் கூட எனக்கு தெரியும்டி. ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. வயன், நீ ட்ரெஸ்ஸை போடு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவன் பேண்ட் எடுத்து அப்படியே போட்டுட்டு, அப்படியே அவன் ஷர்ட் இருக்கும் அப்படியே தோலில் அப்படியே போட்டு, அப்படியே அவன் ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோதான், அப்படியே ஒரு சவுண்டு, ராட் எடுத்து தேங்காய் அடிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். தயாங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பீங்க. போட்டதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே நடக்க முடியாது நடந்து வந்து, அப்பா என்ன பண்ணி வச்ச? அவ பாவம். போயும் அதுவும் ஒரு என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார நாயை. உனக்கு அசிங்கமல்லையா ஒய்யன்? அப்பா, அவரை லவ் பண்ணுறேன், அவன் கூட போய் படுத்திருக்க. இது வெளியில் தெரிஞ்சா என் மானமே போயிடுவோயன். வா, வீட்டுக்கு வா. அப்பா ப்ளீஸ், ஹாஸ்பிட்டல் ரத்தம் வருது, தயாங்க ஒய்யன். போடி, நீ போ. நான் அப்பா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அகைன் அடிக்க வராரு. நீங்கள் அப்படியே குறுக்க வந்துட்டு, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு அதுக்கப்புறம் நான் அவன் கூட போயிடுவேன் ஐயன் அப்படின்ட்டு அவங்க அப்பா தரத்தரம் இழுத்துட்டு போகிறார். அகைன் அடிக்க வந்திருப்பார். இனிமேல் அடித்து அவன் செத்தே போயிடுவான். நீங்கள் அப்படியே தயங்கூட கையே பிடிச்சிருப்பீங்க. அவன் கீழே விழுந்திருப்பான். அந்த கையிலலாம் அப்படியே ரத்தமாக இருக்கும். தலையில் ஃபோர்ஹெட்டில் தான் அடிச்சிருப்பார், சைட் பக்கத்தில். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா, அவனுக்கு ரத்தம் வருதுப்பா, அவன் வலி தாங்க மாட்டான். ஐயன், வீட்டுக்கு வா அப்படின்ட்டு உங்கள் அப்பா எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். ஸோ அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்போ தான் முடியாமல் அப்படியே அவனே ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். அவனோட பைக் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே அடிபட்டிருக்கும். ஆனால் அவ்வளோலாம் இல்லை, லைட்டாக ப்ளட்டு வந்திருக்கும். இப்போது ஜிமின் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். என்னடா பண்ணி வச்சுருக்க? அது அவன் வயனை கூப்பிட்டு போயிட்டான். வயனாச்சும் பண்ணிடுவானா அதான் தெரியலடா. ஆனால் அவள் அழுதுட்டு போனா, நான் பார்த்தேன். நான் கீழே நின்னேன். அப்போ என்ன முன்னாடி சொல்ல, நான் உனக்கு கால் பண்ணேன்டா. அப்போ தான் தயார் யோசிக்கிறான். ஜிமின் கால் பண்ணியிருப்பான், ஏதோ வேறு பேர் தான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் காலை இக்னோர் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க. அப்போ தயா எனக்கு தெரியும் நீ யாரோ லவ் பண்ணிட்டு இருக்க. ஆனால் 3 வருஷமாக ஒருத்தனை லவ் பண்ணியிருக்க. ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. அது நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் போயும் என்னோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி எப்படி என் மருமக? அப்பா, ஆமாம் ஒய்யன், இதெல்லாம் சரியாக இருக்காது. நீ போய் ஆஸ்திரேலியா கிளம்பு. அப்பா, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவன் உயிரோடு இருக்கணும்னா இந்த இடத்த விட்டு நீ போயிரு. புரிஞ்சுக்கோ ஐயன், இந்த மாதிரி பசங்கள்லாம் பணத்துக்காக தான் பழகுவாங்க. ஒருவேளை நீ அவனை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்து போயிடுவான். அப்பா, அவன் அந்த மாதிரி கிடையாது, எனக்காக இருப்பான். அப்படியா? ஓகே ஃபைன், அவன் உனக்காக இருப்பான்ல. அப்படின்னா நீ கிளம்பு, ஆஸ்திரேலியா போயிட்டு காலேஜ் படி.
அங்கே இருந்து படி. ஒரு 3 இயர்ஸ் படி, மாஸ்டர் டிகிரி வேணாலும் படி. அதுக்கப்புறமும் உனக்காக வெயிட் பண்ணான்னா நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் இந்த மாதிரி பையன் எனக்கு தெரியணும். நம்ம கம்பெனியில் கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்துருக்கான், ஒரு 1 இயராக. ஆனால் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸு, பப்பு. அப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜஸ்ட் எனக்கு தெரியும். நீ வாயை மூடு. இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு தயாங் தான் முக்கியம், அவன் பின்னாடி தான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வைக்கேன், அவனை கொன்றுவேண்ணா. அவனை உன் கண்ணு முன்னாடியே கொன்றுவேன். இப்போ எப்படி அடிச்சேன்னு பார்த்தியா? அவன் கூட போய் படுத்துருக்கல்ல, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அப்பா பாட்டுக்கு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றீங்க. உங்கள் அப்பாக்கே புரியுது. ஜஸ்ட் அவர் எதையுமே கார் பண்ணிக்கல, அப்படியே வீட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிட்டாரு. இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஸோ இப்போ மெயிட்லாம் வந்து உங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க? இல்லை, பாஸ் தான் சொன்னார், உங்களுக்கு ஆல்ரெடி இப்போவே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ப்ரைவேட் ஃப்ளைட்டில் நீங்கள் ஆஸ்திரேலியா கிளம்பல மேம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லிவிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் அப்பா தான் அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல குளிச்சுட்டு கீழே வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு, ஏன்னா உங்கள் அப்பா பார்க்கும் ரொம்பவே பயமாக இருக்கும். ஏன்னா உங்கள் அம்மா கூட உங்களுக்கு கிடையாது. தேங்க பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, உங்கள் அம்மா மாதிரி பார்த்துருந்துப்பான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு வாஷ்ரூமில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஷவரு கீழே உட்காந்து நீல் டவுன் பண்ணிட்டு அப்படியே அழுறீங்க. தயாங்க கொன்றுவார், அவன் கூட நான் இருக்கணும்னா நான் கொஞ்ச நாள் அப்ராட் போய் தான் ஆகணும். கஷ்டம், அவனை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பர்த்டே அவன் லைஃப்லேயே மறக்க முடியாத இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. ஸோ உங்கள் அப்பா தான் அப்படியே உங்களை பார்க்க கூட இல்லை, அப்படியே போயிடுறாரு. ஸோ உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்படியே நீங்கள் காரில் ஏறி போயிடுறீங்க. இந்த சைடு தயாங் தான், டேய் எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா, அவன் என்னை விட்டு தூரமாக போகிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல, நீ வா அவன் வீட்டுக்கு போகலாம். டேய் இப்போ தான் அடி வாங்கினேன், அகெயின் வேண்டாம், அவன் அப்பனை பற்றி நல்லாவே தெரியும், தெரிஞ்சதெல்லாம் போகணும்னு சொல்கிறேன்டா, எனக்கு பயமாக இருக்குது. அவன் இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்கா, நாளைக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படின்னு அங்கே போய் பார்க்கலான்டா அப்படின்ட்டு தயாங்கும் அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ அவன் ரூமில் பார்க்குறான். ஸோ உங்கள் கூட இருந்தது, ஸோ அந்த பெட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரத்தமாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்து எனக்கு இது மறக்க முடியாத மெமரிஸ் டி, அவங்க கூட இன்றைக்கி இருந்தது. ஆனால் நீ அழுதுகிட்டே போனல, ஒருவேளை எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, அப்போ என்னை விட்டு ரொம்ப தூரமாக உன்னை பிரித்து கூப்பிட்டு போயிட்டான்னு. நீங்கள் பக்கத்தில் தான் இருக்க, ஆனால் ரொம்ப வலிக்குதுடி, எனக்கு உன் அப்பா அடித்ததை விட ரொம்ப அதிகமாக வலிக்குது என்னை விட்டு போனது அப்படின்ட்டு அந்த பெட்டில் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறான், நான் அப்படியே ஃபோன் எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறேன், ஒரு மெமரி மாதிரி, ஒரு ஹேபிட். ஸோ அப்படியே தான் நான் அன்றைக்கோட டே போகுது. ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டீங்க, இப்போ உங்களுக்கு காலேஜ் தான், பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை ஃபுல்லாக சுற்றி பாடி கார்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்களை காலேஜ் அன்றைக்கி போகிறீங்க, ஆஸ்திரேலியாவில். ஸோ இங்கே டயாங் வந்து கொரியாவில் என்ன பண்ணுறான்னா, உங்கள் காலேஜ் முன்னாடி தான் போய் நிற்கிறான். நீங்கள் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ பார்க்குறான் நீங்கள் இல்லை. என்ன இவளை அழகு காணும், வந்துருப்பாளே, கால் எடுத்தேன், அட்டனும் பண்ணல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஜிமின் கால் பண்ணுறான். இருநாயே வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு, டே என்னடா ப்ராப்ளம் உனக்கு? டே ஒயன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அவள் காலேஜ் வரல. டே மயிறு, நீ வர்றதுக்கு முன்னாடி காலேஜ் வந்துருப்பா, வா உள்ளே போயிட்டு பார்க்கலாம், அவன் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்டா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறான். ஸோ பொண்ணுங்கள்லாம் அப்படியே தாங்க எட்டி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே இல்லை. ஸோ இப்போ டைரெக்டாக பிரின்சிபல் கிட்ட தான் போகிறான். ஸோ அப்படியே பிரின்சிபல்கிட்ட பேசுகிறான், இது ஒயன்ட்டு ஒரு பொண்ணு நியூ அட்மிஷன்,
அவள் இன்னைக்கு காலேஜ் வந்தாளா? அந்த பொண்ணு காலேஜில் அட்மிஷன் போட்டுச்சு தான், பட் இந்த காலேஜில் அந்த பொண்ணோட அப்பா வந்து இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஐ மீன் இந்த காலேஜில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை கேன்சல் பண்ணிட்டாரு. என்னது கேன்சல் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு இன்னும் பயமாக இருக்குது. இப்போ ஜிமின் வெளியே கூப்பிட்டு வந்துட்டு, டேய் இது பெரிய இடம், அதுக்குள்ளவா ஆஃபீஸ் போகலாம். டேய் அங்கே எப்படிடா போக முடியும்? எப்படியோ அப்போ வேலையை விட்டு தூக்கியிருப்பான்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆஃபீஸ் தான் போகிறான். அங்கே போய்ட்டு அவன் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். இப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு, எங்கே போகிறீங்க? அது வந்து நான் ஆஃபீஸை விட்டு வெளியே போகலான்னு. புரியல. உங்களை எம்டி கூப்பிடுறாங்க, நீங்கள் உள்ளே போய் பேசுங்க அப்படின்னு. இவன் டேங்க்கு புரிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிறது வந்து உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பாவோட கம்பெனியில் அவன் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறான். ஸோ அவனும் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ உங்கள் அப்பா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு அந்த சேரில். ஸோ அப்படியே கையை வந்து கட்டிட்டு, குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க? என்னை வேலையை விட்டு தூக்க போகிறீங்களா? தூக்கலை, உனக்கு ப்ரொமோஷன். வாட்? நீ டீம் லீடர், ஒரு டீமுக்கு கீழே தான் நீ ஒர்க் பண்ண. ஸோ அந்த டீமோட லீடர். புரியல. என்னை வேலையை விட்டு தானே தூக்குவீங்க? எதுக்கு தூக்கணும்? அதெல்லாம் பர்சனல், அது வேறு மாதிரி பண்ணிட்டேன். புரியல சார். என் பொண்ணு உன்னை கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டியா? என் பொண்ணு ரொம்ப தூரமாக உன்னை விட்டு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே அவளுக்குன்னு ஒரு புது வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். அதனால தான். உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 30 ஆகுது சார். 30 வயசாகுது. என் பொண்ணுக்கு 18 வயசு தான். அவள் ஒரு குழந்தை. ஆனால் நீ உன்னை வேறு மாதிரி நான் ட்ரீட் பண்ணணும். ஆனால் நீ நல்லா வேலை பார்க்குற. இந்த கம்பெனிக்கு நீ வந்ததுக்கப்புறம் நல்லா க்ரோத் கிடைச்சிருக்கு. அதனால் இங்கே நீ வேலை பார்க்கலாம். அதுக்காக என் பொண்ணெல்லாம் உனக்கு கொடுப்பேன்லாம் நீ கடவுளை நினைக்காத. முதல்ல போயிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இங்கே டேங்க் அவ்வளோ வலிக்குது. இப்போ ஜிம்மிங்கிட்ட போயிட்டான். மச்சா அவனை விட்டு போயிட்டான் மச்சான். அவன் அப்பா சொல்ல என்னை விட்டு போயிட்டான்ல. அவள் போயிட்டா மச்சான். அவள் போயிட்டாடா, என் லைஃப்பில் இல்லை. அவன் சொல்கிறான்ல 30 வயசாகுது, உனக்கெல்லாம் என் பொண்ணு கேட்குதா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ஆனால் என் தகுதியை வளர்த்துக்கணும்டா. அவன் அப்பனே என் பொண்ணை கட்டிக்கோ அப்படின்னு என் காலில் வந்து கெஞ்சணும் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. இந்த சைட் நீங்கள் அப்படியே உங்கள் காலேஜ்லாம் போகிறீங்க, இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ இப்போ உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் தான் ஸோ பார்ட்டியெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் குரூப்பில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவோட குரூப்பில் இந்த பிஸ்னஸ் குரூப் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. பட் உங்கள் நம்பர்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்குள்ளே பார்க்குறீங்க தான் அந்த பார்ட்டியில். ஸோ நல்லாவே வைப் பண்ணுறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கும், நல்லாவே தெரியுது. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் பொண்ணுங்க கூட என்ன செம்மையாக ஃபன் பண்ணுறான். நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி, அப்படியே ஃப்ளர்ட் பண்ணி, நல்லாவே எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ சொன்னது உண்மைதான் போல அப்படின்னா அவன் என்னை மறந்துட்டான். என்னை பணத்துக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் கண்ணில் என் காதலை பார்த்தேன். அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணான். ஆனால் இப்போ என்னை மறந்துட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணான்? ஒருவேளை நான் அவனை விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் மூவ் பண்ணிட்டான். ஆமாம்ல, அவன் எப்படியும் மூவ் பண்ணி தானே ஆகணும். அவனை விட்டு வந்து 3 வருஷமாச்சு. ஆனால் இன்னும் நான் அவனை பார்க்கல. அவன் ரொம்ப பாவம். நான் அவன் லைஃப்பில் இருந்தேன்னா அவன் இன்னும் கஷ்டப்படுவான், ரொம்ப கஷ்டப்படுவான். அவனுக்கு ஏற்ற பொண்ணு நான் கிடையாது. ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கனா இங்கே எனக்கு ஓகே தான். ஆனால் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது தயா. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். எனக்கு மட்டும் இல்லை,
நம்ம குழந்தைக்காக அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பக்கத்தில் 2 வயசில் ஒரு குழந்த இருக்கும் தேஜு. ஆனால் அப்பா கிட்ட நான் எதுவுமே சொல்ல, எல்லாம் தனியாகவே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு அப்பா வேணும்ல அப்படின்ட்டு அவன் ஃபோட்டோ காட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேச வரும். அப்பா வேணும், அம்மா அம்மா அப்பா வேணும் அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எல்லாம் வேறு மாதிரி ஆயிருக்கும். தேங்க இப்போ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கிராஜுவேட்டும் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன எதுவுமே உங்களுக்கு திங்கிங் இல்லை. உங்கள் லைஃப்பில் தேங்கில்லை, அவ்வளோதான். உங்கள் அப்பா சொன்னது உண்மையாயிடுச்சு. அவன் வேறு பொண்ணு கூட அவன் லைஃப்பை ஹாப்பியாக இருக்கான். இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நம்ம இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பாப்பாவை தூக்கிட்டு தான் அப்படியோ நீங்கள் வெளியில் போகிறீங்க. ரொம்ப உங்கள் மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் பாப்பா கூட இருக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவள் தயாங்க அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி இருப்பாள் பார்க்கவே. தேஜு, எனக்கு அப்பா கூட இருக்கணும்னு தோணுது. ஆனால் என் லைஃப்பில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துடுச்சு. ஆனால் அவன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தையே பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போகிறீங்க. அப்படியே இந்த பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு கால் பண்ணுறாரு. அப்பா சொல்லுங்கப்பா. ஒயன் வீட்டுக்கு வரியாம்மா? எதுக்குப்பா? நான் வந்தா தேங்க எதுவும் பண்ணிட மாட்டீங்களே? இல்லை வையன், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கும் வயசாகிட்டே போகுதில்ல. இல்லைப்பா, நீங்கள் வேணால் இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் நீ தான் என்னை வர வேணும்னு சொல்லிட்டியே. இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அண்டு நம்ம கம்பெனி இங்கே இருக்குல்ல, நான் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். அம்மா நீ அந்த கம்பெனிலேயோ? இல்லைப்பா, நான் உங்கள் பொண்ணுன்னு யாருக்குமே தெரிய வேண்டாம். நான் என்னை பார்த்துக்கிறேன். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். உங்களை டிபெண்ட் பண்ணி நான் இருக்க விரும்பலை. இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டார்டிங் என்னை பார்த்தீங்க தான், ஆனால் இப்போ வேண்டாம். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. பாப்பா எப்படி இருக்கா அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அது நான் பார்த்துக்கிறேன். என் குழந்த அப்போ நானும் பார்க்கணும்ல, அது நம்மளோட. அவன் குழந்தப்பா, அவனே உங்களுக்கு பிடிக்கலை. என்ன மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸோட குழந்த தான் என் வயிற்றில் இருந்தது. நான் எல்லாமே இழந்துட்டேன். அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தனியாக இருந்தேன். என்னை நீங்கள் பார்த்துக்கவே இல்லை. அவங்களோட பிஸ்னஸ். ஆனால் என் லைஃப்பில் ஒரு அம்மாவா எல்லா அம்மாவும் தயாங்க இருந்தான். ஆனால் அவனை என்கிட்டேருந்து பறிச்சிட்டிங்க. ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்காப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் அவன் கொடுத்த கிஃப்ட் என்கிட்ட இருக்குது. இது என் லைஃபுக்கு போதும். இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, நான் தயாங்க பக்கத்தில் இருந்தாலே தயாங்க கொன்றுவீங்கன்னு. அவன் என் கூட இருந்தா செத்து போயிடுவானா? அவன் விட இருக்கணும், அவன் ஃபேமிலிக்காக. அவன் கூட நான் இல்லைனாலும் அவன் தூரத்தில் இருந்தாச்சும் நான் பார்த்துப்பேன். அவன் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்ட்டு உங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. இப்போது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பேபி சிட்டர்கிட்ட அப்படியே உங்கள் பேபியை கொடுத்துட்டு நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க, அண்ணா ஈவினிங் வந்துடுறேன். மேம் எங்கே போகிறீங்க? இல்லை, எனக்கு ஒரு கம்பெனியில் எனக்கு இன்டர்வியூ இருக்குது, ஸோ நான் போகணும் அப்படின்ட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் காலேஜை விட்டு எல்லாமே முடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு டிகிரியெல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்போது ஒர்க் பண்ணணும்ல, உங்கள் பாப்பா பார்த்துக்கணும், உங்கள் அப்பாவை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் உங்கள் அப்பாவோட கம்பெனியில் நார்மலாக ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணலாம். தேங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானோ அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க, மிடில் கிளாஸ் லைஃப். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஏர்னிங் இருக்கும், நீங்கள் பார்ட் டைமாக ஜாப்லாம் போயிருப்பீங்க. ஸோ அதை வச்சு இந்த சர்வீஸை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே வந்து உட்காந்துருக்கீங்க நார்மலாக, முன்ன மாதிரி கிடையாது. அந்த பிராண்டட் திங்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, க்ராப் டாப் மாதிரி தான்.
அப்படியே போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு வேலை கிடைக்காதோ? கிடைக்கணும் கண்டிப்பாக. எவ்வளோ பேர், ஆனால் எனக்கு கிடைச்சத தேஜுவை நல்லா பார்த்துக்க முடியும். என்ன பண்ணுறது எதுவுமே புரியல அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி நர்வஸா அப்படியே இன்டர்வியூக்கு போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறீங்க தயா. சரி ஓகே ஃபைன் NYN சரி அப்படின்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. மிஸ் YN ஓகே நான் கேட்குற கொஸ்டின் உங்கள் காதில் விழுதா என்ன அப்படின்ட்டு அவன் கேட்கையும் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே கோல்டாக இருக்குது. உங்களை பார்த்தோன்னே எந்த எமோஷனும் கிடையாது. நீங்கள் தான் இங்கே ஒரு மாறி இருக்கீங்க. ஸோ இப்போது அவனை பார்த்துட்டு தண்ணி குடிக்கட்டுமா? ஓகே ஃபைன் குடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு உங்களே பார்க்குற மேலேயும் கீழேயும். ஸோ உங்களுக்கு ஒரு மாறி இருக்குது. அப்படியே குடிச்சிட்டு அவன் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் அப்படியே ஆன்சர் பண்ணுறீங்க. அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டானா, ஓகே ஃபைன் நீங்கள் கிளம்பலாம் அப்படியே செலக்டா ஏதோ ஒரு ½ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரூமுக்கு வாங்க. என்னது இல்லை எல்லோரும் ரூமுக்கு வாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். இப்போ நீங்கள் வந்து அப்படியே உட்காடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஃபைல்லாம் ஒரு பிளேஸில் வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. அப்படியே உங்கள் ஹார்ட்லாம் ஃபாஸ்ட்டாக ரைஸ் அப் ஆகுது. என்ன தயங்கிங்க இப்படி. ஆனால் இன்றைக்கி இந்த நம்ம அப்பாவோட கம்பெனி CEO இந்த பிரான்ச்சோட அப்போ தயாங் நல்லா வளர்ந்துட்டான். அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல். ஆமாம்ல, அவன் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். எந்த கம்பெனிக்கு நான் CEO இருக்கலாம்ல. அப்போ தான் MD. ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இவன் எப்படி இங்கே வந்தான்? என்னை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நான் எப்படி, எனக்கு புரியல. ஓ மை காட் தயாங், நான் உன்னை பார்த்துட்டேன். ஆனால் நீ எனக்கு கண்டுக்கவே இல்லைல்ல. ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு CEO எப்படி இருப்பாரோ அது மாதிரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேஸில் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்களோ அவங்கெல்லாம் வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ நிறைய பேர் போயிடுறாங்க. ஒரு 10 பேர்கிட்ட தான் செலக்ட் பண்ணியிருப்பான். வந்ததே 50 பேர். அதில் 10 பேர் தான். பாதி பேர்லாம் எந்த கம்பெனியில் எப்படி வேலை பண்ண முடியும்? இப்போ புதுசாக வந்திருக்க CEO ரொம்ப மோசம். அவர் எப்படி, எனக்கு புரியவே இல்லை. எங்கெல்லாம் நமக்கு வேலை கிடைக்காது, ஆனால் சேல்ரி தான் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இப்போ டயாங் தான் அப்படியே எல்லோரும் உள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே வெளியிலேருந்து வரும்போது யோசிக்கிறான், அவள் தான் நல்ல பணக்காரி இல்லை, புதுசாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பா. அவங்க அப்பா சொன்னான், ஆனால் இதுக்கு அவள் கம்பெனிக்கே எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணணும். ஒரு வேளை இது பணக்காரங்கெல்லாம் இப்படி தானோ, ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் நார்மலாக ஒர்க் பண்ணுவாங்க. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அண்ணன் எவ்வளவோ, ஆனால் அவளை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. என்னை விட்டு போயிட்டால, இருடி உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ட்டு தயாங் தான் அப்படியே உள்ளே வந்திருப்பான். ஸோ உங்களோட டீம் லீடரை அவன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான். ஐ மீன் சொல்கிறான், அவங்க பார்த்தா அவங்க டீம் லீடர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமினா தான். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு, ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்டு தான். ஷா என்ன? ஏய் எனக்கும் தெரியல, ஆனால் அந்த மூச்சு பார்க்க அழகாக இருக்கான்ல. யாரை சொல்கிற? அதான் இங்கே நம்ம CEOவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்ல. ஆமாம் ஜிமின் அண்ணா அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஷா வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. இந்த சைட் ஜிமின் வந்து எல்லாமே பேசி முடிச்சுட்டு அப்படியே அவங்க டீமை ஒரு பிளேஸுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறான். இப்போ தயாங், மிஸ் YN நீங்கள் மட்டும் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லையும் அப்போ ஷா வந்துட்டு, ஏய் பார்த்துக்கோ, ஒரு வேளை உனக்கு அவருக்கு அசிஸ்டன்ட் தேவை போல், ரொம்ப என்ஜாய் பண்ணு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்போ ஜிமின், டேய் என்னடா பண்ண போகிற? அதெல்லாம் கிடையாது, நீ கிளம்புடா. டேய் வேண்டாம், டேய் மயிறு கிளம்புடா
அப்படின்ட்டு அமுச்சு வச்சிடுறான். ஸோ இப்போ நீங்கள் நிற்கிறீங்க அந்த ஃபைலை ஹோல்ட் பண்ணிவிட்டு. ஒயன் உனக்கு புரியல. சார் சொல்லுங்கள். பாருடி, உனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆ அப்போ என்ன சொல்லி அமிச்சான்னு தெரியல, ஆனால் உன்னை அன்னைக்கு பணத்துலேருந்து என்னால் சரியாக தூங்க கூட முடியலடி. ஒரு மிஸ் பண்ணுறானோ. நீ நினைக்கிற மாதிரி உன்னை மிஸ்லாம் பண்ணலை. லைஃப் ரொம்ப ஜாலியாக போனது. நீ போனதுக்கப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடிக்கிட்டேன் அப்படின்னா எனக்குன்னு லைஃப் இருக்காதா? நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணலடி, ஆனால் நீ தான் என்னை மிஸ் பண்ணிட்ட, ஒரு டைமண்ட்டு. ஆனால் நீ எல்லாம் எனக்கு வத்தே கிடையாது. ஆனால் கட்டிலில் படுக்கிறதுக்கு மட்டும் செம்மையாக இருப்படி. இன்னைக்கு நைட்டு வர்றியா? உனக்கு தான் என் கூட இருக்குன்னா பிடிக்குமே, ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு ஏய் இப்போ எதுக்கு அழுகுற? ஒருவேளை உன் புருஷனுக்கு தெரியாமல் இந்த ஆஃபீஸ் வந்தியா? உனக்கு நான் இங்கே வேலை பார்க்குறது தெரியுமா தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. என் புருஷன் ஏய் எனக்கு தெரியும், அப்போ சொன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அப்படின்னா அவன் நிறைய பண்ணியிருப்பான்ல அண்ண அப்படின்ட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். என்ன பண்ணுற? ஏய் ஆஃபீஸில் ரூம் இருக்குடி, வாடி. விடு தயோ விடு. ஏய் ரொம்ப நாள் எனக்கு வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அவன் உங்ககிட்ட ஃபோர்ஸாக நடந்துக்கிறான். அவன் பண்ணுறத பார்த்தா ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. நீங்கள் அவனை பிடிச்சி தலை ட்ரை பண்ணுறீங்க. என்னடி இவ்வளோ டைட்டாக இருக்குது? ஒரு வேளை உன் புருஷனுக்கு அவ்வளோ சின்னதாக இருக்குமா என்ன? அப்படி சின்னதாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்டி. ஜிம்முக்கெலாம் போய் பாடியை நல்லா பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னு உன் கூட இருக்கான். தயோ தயோ விடு விடு. ஓ என் கூடயும் படுத்த அப்படின்னா உன் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல நீ வர்ஜின் கிடையாதுன்னு. அப்படின்னு அவன் பணத்துக்காக உன் கூட இருந்திருப்பான். உனக்கு உண்மையாக இருந்தால் பிடிக்காது இல்லடி, அன்னைக்கு விட்டு போயிட்டேல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறதுக்கப்புறம். இப்போ டேங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மீட்டிங் வந்துடு அப்படின்ட்டு கிளம்பிடுறேன். கேஷுவலாக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. இப்போ உங்கள் ட்ரெஸ்லாம் நீங்கள் ஒரு மாதிரி கசங்கி இருக்கும், ரொம்பவே கஷ்டப்பட்ட ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மீட்டிங் ஹால் தான் வந்திருப்பீங்க. ஆல்ரெடி மீட்டிங் போயிட்டு இருக்கும். ஜிமின் பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி ஷோல்டர்கிட்டே ஒரு மாதிரி வந்து நெயில் மார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. ஓகே மீட்டிங் ஓவர். மீட்டிங் ஓவரா? ஆமாம் மிஸ் ஒயன் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களை வந்து வெளியே அனுப்பிச்சிருப்பான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே கொடுக்கணும் அப்படியே லெஃப்டில் இருந்து போயிடுறீங்க. ஷாவும் பின்னாடி வர்றா. ஸோ நீங்கள் ஷாக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்டா, ஷா இங்கே வந்துக்கமாக ஃப்ரெண்ட் ஆகிருப்பா. இப்போ ஜிமின் தான் அப்படி என்ன பண்ணுறான்னா ரூமுக்குள்ளே போகிறான். ஐ மீன் தயானோட ரூமில். அங்கே அவனுக்கு ஒரு கேபின் பக்கத்தில் ரூம் இருக்கும். ஸோ அங்கே தயான் உட்காந்துட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க? எனக்கு புரியலடா, எனக்கு எதுவுமே புரியல. மயிரா இருக்குது அப்படி இந்த பொண்ணை பண்ணிட்டியா? அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு டேய் அவனை விட இன்னொருத்தங்கிட்ட போயிட்டாடா. அவளை வச்சுக்க போகிறேன், அவள் எனக்கு வேணும். அவள் எல்லாமே எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா, வைத்தியக்கார மாதிரி. எனக்கு இந்த கட்டில்ல அவள் கூட இன்றைக்கி படுத்தது தான் ஞாபகம். இதை வச்சு நிம்மதியாக தூங்கிடுவேன். அவளை கொஞ்சமாச்சும் அவளை பாவண்டா, அவள் ஒரு குழந்தை அப்படி பார்த்து பார்த்து தானே என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டா அப்படின்ட்டு தயாவுக்கு இன்னும் வெறி அடங்கலை. அப்படியே என்ன பண்ணுறா, கார் எடுத்துகிட்டு வர்றா. அப்போ நீங்கள் பஸ்ஸில் தான் போகிறீங்க. ஸோ அப்படியே பின்னாடியே வர்றா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்தான். உங்கள் அப்பார்ட்மெண்ட் போயிருப்பீங்க. அப்படியே உள்ளே போயிட்டு ரொம்ப அழுதுட்டு ஸோ ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வர்றீங்க. இப்போ பாப்பா தான் அப்படியே நீங்கள் பாப்பா வச்சுட்டு அந்த பேபி சிஸ்டர் இருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கிட்டு பாப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உன் அப்பாவை பார்த்தேன், உன் அப்பா ரொம்ப மோசம்.
நான் எப்படி சொல்லுவேன்? என்னால் முடியல அப்படின்ட்டு ஒரு மாயம் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் இங்கேருந்து அழுதா சரியாக இருக்காது. நம்ம கீழே பார்க்குக்கு போகலாம். உங்ககிட்ட நிறைய பேசணும் தேஜு அப்படின்னு உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெளியில் குழந்தையோட வாரத்தை தயாங்க பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. ஏன்னா தூரத்தில் தான் பார்க்குறான். அப்படின்னா குழந்தைய பெற்றுட்டியாடி, என்னை சுத்தமாக நீ மறந்துட்டல அப்படின்ட்டு கிட்ட கிட்ட போகிறான். நீங்கள் அந்த பார்க்கில் தான் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு இது இருக்க வச்ச ஆசை மாதிரி. ஸோ அங்கே உட்காந்துட்டு உங்கள் பாப்பா அப்படியே வந்து உங்கள் மடியில் நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பாப்பா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ உங்கள் ஷோல்டர் பின்னாடி உங்கள் பாப்பாவோடைய ஃபேஸ் தான். ஸோ டைம் கிட்ட கிட்ட வர அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ பாப்பாவோட ஃபேஸை க்ளோஸில் வந்து பார்க்குறான். உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அது அவன் குழந்தைன்னு எனக்கு புரியுது. ஏன்னா அந்த ஃபேஸ் ஜாடையிலே புரியும்ல தான் குழந்தை எப்படி தன்ன மாதிரி தான் இருக்குன்னு. ஸோ நீங்கள் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேஜு, உங்கள் அப்பா எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அன்னைக்கு என் அப்பா மட்டும் அப்படி சொல்லலை, நான் தயான் கூட போயிருப்பேன். அன்னைக்கு நான் தயான் உயிரோட இருக்கணும், நான் அவன் கூட இருந்தேன்னா அப்பா தயாங்க உன் அப்பாவை கொன்றுவன்னு சொல்லிட்டான். எனக்கு அப்போ எதுவும் புரியல. அவன் உயிரோட இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஆனால் போக போக அவன் வேற மாதிரி ஆகிட்டான். அவன் எல்லா பொண்ணுங்க கூட இருக்கான்ல என் மேலே, நான் அவனை சீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும், நான் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். அவன் ரொம்பவே ஃபேம் ஆகிட்டான். என்னோட கம்பெனிலே அவன் சிஇஓ. ஆனால் நாங்கள் நார்மலான ஒரு எம்ப்ளாயி. எனக்கு நீ போதும். ஆனால் இன்றைக்கி அவன் என்னை எப்படி ட்ரீட் பண்ணான், ஒரு வேறு மாதிரி. எனக்கு அதை சொல்ல வார்த்தையே வரலை. ஆனால் உனக்கு எனக்கும் தயாங்கானே உன் அப்பா எனக்கு எல்லாமே. ஆனால் அவரை நான் ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நான் அவன் கூட போயிருக்கணும். அவனை விட்டுட்டு வந்துட்டேன். அந்த கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க. இப்போது உங்கள் பேபி உங்களை விட்டு போகிற மாதிரி ஃபீல். பார்த்தா தயாங் தான் தூக்குறான். தயாங், ஏய் ஏடி இதை என்கிட்ட மறைச்ச, என் குழந்தை தானே அது அப்படின்னு நீ கல்யாணம் பண்ணிக்கலையா? நீ எல்லாம் எல்லாமே கேட்டுட்ட. ஏண்டி என்கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல? ஃபோனை பிடுங்கிட்டாரு. இங்கே வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபோனே கொடுத்தாரு. நான் எப்படி இன்ஃபார்ம், அதுக்குள்ளே பாப்பா வயிற்றுல வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிறீங்க. டேங்க் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். சாரிடி, நான் இதெல்லாம் வேணுக்குனே பண்ணலடி. ஏதோ ஒரு கோவத்தில் நீ நினைக்கிற மாதிரி நான் பொண்ணுங்க கூடலாம் போகல. சும்மா எனக்கு தெரியும் இந்த மாதிரி குரூப்பில் போடுவாங்க, நம்ம ஸ்டாஃப் குரூப்பில், அதுக்காக பண்ணடி நீ பார்ப்பேன்னு. அதபடி உன்னை தவிர்த்து இந்த பொண்ணையும் சொல்லடி. உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கொண்டு நினச்சேன் தெரியுமா? ஏண்டி எனக்கு தெரியல, எனக்கு தெரியல என்னோட சிச்சுவேஷன். ஆனால் உனக்கு நான் சப்போர்ட். ஏய் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு உங்களை கட்டி பிடிக்கிறான். ஸோ அப்படியே தான்டா உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். சாரி தயா, சாரி, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஏய் அதெல்லாம் கிடையாதுடி, நீ அனுபவித்த வழியோட கிடையாது. எனக்கு தெரியும் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு. இதில் குழந்த அன்னைக்கு நான் மட்டும் அப்படி பண்ணலைன்னா நம்ம லைஃப் வேறு மாதிரி போயிருக்கும்ல அப்படின்ட்டு டேங்க் சொல்கிறான். இப்போது ஒரு சவுண்ட் அப்படியே திரும்பி நீங்கள் 2 பேரும் குழந்தையெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தான். ஓகே ஃபைன், என்னோட கேம் ஓவர். ஆனால் என்னப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய முழு தகுதி இவனுக்கு இருக்குது. அவள் புரியல. சார் இங்கே பாரு தயா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன் தான். ஆனால் என் பொண்ணுக்காக எவ்வளோ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என் பொண்ணு தான் எல்லாமே. ஆனால் அவள் வயதில் குழந்தை இருக்குன்னு அப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியல.
நான் ஏன் அந்த மாதிரி அன்னைக்கு பேசினேன்னா, அவள் சரியானவன் கிட்ட அவள் போகணும். எனக்குன்னு இருக்கிறவன் மட்டும்தான். என்னோட இந்த மொத்த சாம்ராஜ்யம் என் பொண்ணுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் என் பொண்ணு லைஃப்பில் வரணும். எனக்கு அடுத்து அந்த பொசிஷனில் நீ தான் இருக்க. நான் எல்லாரும் ஈஸியாக நம்ப மாட்டேன். ஆனால் இதுக்கப்புறமும் உங்கள் 2 பேரும் பிரித்து வைக்கிறது சரி கிடையாது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கேமில் நீ வின் பண்ணிட்டேயோ, என் மனசே ஜெயிச்சிட்ட அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கோவமாக பார்க்குறீங்க. ஏன்ப்பா இந்த மாதிரி? பாரு வையன், லைஃப்னா ஒரு இது இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் நீ ரொம்ப ஈஸியாக வளர்ந்துட்ட. உனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டேன். ஆனால் இந்த 3 வருஷத்தில் உன் லைஃப்பில் நீ நிறைய பார்த்துருப்ப. பணக்கார லைஃப் நீ வாழ்ந்திருப்பதான். பணம் லைஃப்பில் முக்கியம்தான். ஆனால் அதை விட நம்மளை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒருத்தன் வேணும். உன் அம்மாவுக்கு நான் எப்படியோ அது மாதிரி தான் தயாங். புரியுதா? உன் அம்மா உன்னை விட்டு 10 வயசில் போனா, அதுக்கப்புறம் நான் யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? எனக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. உனக்காகவும் தான். ஆனால் உன் அம்மா தவிர்த்து வேறு எந்த பொண்ணை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பையன் உன் லைஃப்பில் வரணும்னு நினச்சேன். அதனால தான் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், உனக்காக என்னவெல்லாம் பண்ணுறான்னு நான் யோசித்தேன். ஆனால் நீ விட்டு போனதுக்கப்புறம் அவனை மறக்கலை. ஃபுல்லாக அவன் கெரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். அதனால் எங்கள் ஆஸ்திரேலியா இருக்கிற கம்பெனிக்கே அவன் வந்துட்டான், ஒன் ஆஃப் த சிஓ. ஆனால் இதுக்கப்புறம் என் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் அவன் தான் வாரிசு அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ இப்போ கொரியாவில் உங்களுக்கும் டேங்க்கும் கல்யாணம். உங்கள் குழந்தை தான் அப்படியே ரிங் எடுத்து கொடுக்குது. ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த ஸ்டேஜில் நடந்து வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கும் டேங்க்கும் வந்து வெட்டிங் ஆகுது. ஸோ ஃபைனலி உங்கள் குழந்தையும் தூக்கிக்கிறீங்க. ஏன்னா ஜிமின் தான் வச்சுருந்துப்பா ரிங்கு கொடுத்ததுக்கப்புறம். ஸோ 2 பேருமே உங்கள் குழந்தைய கிஸ் பண்ணுறீங்க 2 சீக்ஸ்லையும். உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் இடத்துலேருந்து ஒரு பர்சன் பார்த்துக்கணுங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பார். உங்களையும் இப்படி பிரிச்சிருப்பார். பிரிவு ஒன்று இருந்தால் தான் லவ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அதனால தான் உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணியிருப்பார். அண்ட் ஜிமினா ஹாப்பி. ஸோ ஃபைனலி ஷாவை கரெக்ட் பண்ணிட்டான். அண்ட் வந்து இப்போ நீங்கள் தயான் கூட ரொம்ப ஹாப்பியாக லவ்லியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் ஆஃபீஸ் போவீங்க. இப்போ இருக்கிற கொரியாவில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவனும் ஆஃபீஸ் போவான். சம்டைம் வந்து நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா அவங்க செம்மையாக பண்ணி விட்ருவான். அவங்களாம் எழுந்துக்க கூட முடியாது. ஸோ குழந்தைய வந்து பார்க்கறதுக்கு கூட டைம் கிடையாது. அவ்வளோ வந்து பிஸியாக போயிட்டுருக்கோங்க லைஃப். உங்களால் நடக்கக்கூட முடியாது. அந்த மாதிரி வச்சு செய்வான். ஏன்னா தயாக்கு இப்போ வயசு 33 ஆகுது. உங்களுக்கு ஜஸ்ட் 21 தான். ஆனால் நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாலும் பட் அவனை பார்க்க அப்படி தெரியாது. 33 ஏஜ் ஒரு பர்சன் மாதிரி தெரியாது. பார்க்க காலேஜ் பையன் மாதிரி இருப்பான். ஸோ செம்மையாக லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க தயாங் கூட. உங்களுக்கு பிடிச்ச பையன் கூட பிடிச்ச மாதிரி லைஃப். ஒரு கண்டிஷன் போட்டிருப்பான். அவனே உங்களுக்கு வீடு வாங்கணும், நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் கொரியாவிலே ஒரு பெரிய மேன்ஷன் கட்டியிருப்பான் அவனோட ஏர்னிங்கில். ஸோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பான். அந்த வீட்டில் நீங்கள் ஒரு குயின் மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ சர்வன்ட். ஸோ உங்களால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு குழந்தைய பார்த்துக்க மட்டும்தான் உங்களை வேலையே. ஸோ பிஸ்னஸில் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஸோ ஓகேடா, இதுவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு குட் எண்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் வேறு மாதிரி நான் கொண்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேடா, அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லேட்டாக வந்து பர்த்டேக்கு ஒன் ஷாட் போடுன்னு கோவப்படாதீங்க. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க நம்ம டயாங்க்கு. ஸோ என் லைஃப்பில் டயாங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோடய லைஃப் சேவர்னு கூட சொல்லலாம். அதனால் மட்டும்தான் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் என் லைஃப்பில். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு பெயின் இருந்துச்சுன்னா என் ஃபோனில் தயாங்கோட ஃபோட்டோ இருக்கும். அதை போய் நான் பார்த்துப்பேன். எனக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த ஒரு டைம், அந்த ஒரு செகண்டில் அவன் ஃபேஸை பார்த்தேனே போதும், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என் லைஃப்பில் எதுவுமே வேண்டாம், இந்த முகத்தை பார்த்தாலே போதும், என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தோணும். எவ்வளோதான் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்மைல் எனக்கு எப்போவுமே வேணும். எப்போவுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு
ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் இந்த ஒன் ஷாட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டா. ஓகேடா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ஜிம்மிங்க்கு தான் ஒன் ஷாட் போடுவேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. அங்கே வந்து ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், நல்லா பேசலாம். ஓகேவாடா? பாய், டாட்டா, see you, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.